Hello friends, welcome to Samayal Flavors. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போறது வீட்லயே நம்ம சிம்பிளான ஈஸியான மெத்தட்ல கோகனட் பவுடர் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க தேங்காய் நிறைய கிடைக்கும்போது இந்த மாதிரி ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இந்த மாதிரி முத்தன தேங்காய் 2 தேங்காய் எடுத்துக்கிறேன். எடுத்து உடைச்சி அது பின்னாடி இருக்க இந்த மாதிரி ஓடை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி துருவி எடுத்துட்டேன். இப்போ அடுப்புல ஒரு pan வெச்சுக்கோங்க இந்த மாதிரி அகலமா. அது ரொம்ப சூடாகாம நீங்க சிம்ல வச்சு கூட பண்ணலாம். சிம்ல வச்சு இந்த நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் துருவலை லேசா வறுத்துக்கலாம். மறுபடியும் சொல்றேன், ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. லேசா சிம்ல வச்சு இத நல்லா செவன்க்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுல இருக்க ஈரப்பதம் போற மாதிரி வறுத்தா போதும். இப்படி நாம இப்படி எடுத்து இப்படி போடும்போது ட்ரையா அப்படி உதிர்ந்தா போதும். அந்த அளவுக்கு வறுத்துட்டு இல்லனா அது கலர் சேஞ்ச் ஆயிடும். இப்போ நான் இந்த மாதிரி 10 நிமிஷம் விடாம கிளறிட்டே இருந்தேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கூட ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. நம்ம நார்மலா ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம் கிளற மாதிரி கிளறணும்னா அடியில ஒட்டாம கரெக்டான பதத்துல வரும். இப்போ பாருங்க நல்லா இது வறுபட்டுச்சு. அதே நேரம் கலர் கூட சேஞ்ச் ஆகல. இப்படி நாம தூக்கி இப்படி போடும்போது உதிரி உதிரியா வரணும் தேங்காய் பூ. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இத நம்ம ஒரு தட்டுல வச்சு ஒரு ஃபேன் கீழ வச்சு நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காத்துல நல்லா ஆற விட்டுட்டேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இத இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜார்ல போட்டு இத நாம அரைச்சு எடுத்துக்கலாம். சில பேர் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி அரைச்சிட்டு அதுக்கு அப்புறம் கூட லேசா வறுத்து எடுத்துருவாங்க. அப்படி வறுக்கும்போது நமக்கு கரெக்ட்டான பதம் கிடைக்காது. தீஞ்சிரும் சீக்கிரமா. நீங்க இந்த மாதிரி வறுக்கும்போது உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாம நல்லா ஒயிட்டா கோகனட் பவுடர் ரெடி ஆயிடும். இப்போ நான் இந்த மாதிரி மிக்ஸில பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்னோட கோகனட் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நீங்க அரைக்கும்போது சப்போஸ் உங்களுக்கு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இத அரைச்சிட்டு கூட நீங்க ஒரு தடவை panல போட்டு பரட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா 1 மாசம் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். இத நம்ம நார்மலா நம்ம சமையல் எல்லாத்துக்குமே குழம்புல எல்லாம் நம்ம தேங்காய் யூஸ் பண்ண இடத்துல இந்த ஒரு 2 ஸ்பூன் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் செய்யும்போது கோகனட் பர்ஃபி, கோகனட் லட்டு அந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது இந்த பவுடர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இத இல்லனா ஒரு ஏர்லாக் கவர்ல கூட நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசர்லயும் போட்டு வச்சிரலாம். இந்த கோகனட் பவுடர் நீங்க அரைச்ச உடனே உடனடியே நீங்க பாட்டிலையோ இல்ல வேற கண்டெய்னர்லயோ போட வேணாம். ஒரு 10 நிமிஷம் ஒரு தட்டுல போட்டு நல்லா ஆறுன பிறகு அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நமக்கு தேங்காய் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும்போது இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு சமையல் செய்ய நேரத்துல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா சமையல் ஃப்ளவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.